இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். Taste Daily. Taste the Daily. No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். GT Holidays, South India's #1 travel brand. ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் சிவப்பிரியன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். பீகாரினுடைய தேர்தல் ரிசல்ட்டை பார்த்துருப்பீங்க. என்ன மெசேஜ் கொடுக்குது? அசைக்க முடியாத ஒரு சக்தியாக நிதிஷ்குமார் இருக்கார், பாஜக கூட்டணி இருக்கிறது அப்படிங்கிறது தான் அவங்க தரப்பு சொல்லக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. அசைக்கவே முடியாதா? ஒரு மக்கள் 20 ஆண்டு காலம் ஆண்ட ஒரு முதலமைச்சருக்கு மீண்டும் ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கிறாங்க. இட்ஸ் அ வோட் ஆஃப் கான்ஃபிடன்ஸ் ஆன் நிதிஷ்குமார் அண்ட் பிஜேபி. அசைக்க முடியாதுங்கிறதெல்லாம் இல்லை. 303 இருந்த பிஜேபியை 240 சீட்டுக்கு கொண்டு வந்ததும் ஜனநாயகம் தான். அதுவும் எலெக்ஷன் மூலமா தான். பிஜேபி அசைக்க முடியாதுங்கிறதெல்லாம் ஒத்துக்கல. அசைக்கிறதுக்கான முயற்சிகளை எதிர்கட்சிகள் சரியா எடுக்கலங்கிறது தான் உண்மை. அவங்களால 303 சீட்ல இருந்த பிஜேபிய இண்டிபெண்டா 240க்கு கொண்டு வர முடிஞ்ச ஆப்போசிஷனுக்கு பீகார்ல நிதிஷ்குமாரை வீழ்த்த தெரியலங்கிறது தான் உண்மையே தவிர, பாஜகவும் எந்த கட்சியுமே அசைக்க முடியாத கட்சிங்கிறது டெமோக்ரஸில கிடையவே கிடையாது. 34 வருடம் வெஸ்ட் பெங்கால்ல ஆண்ட லெப்ட் பார்ட்டிஸையும் ஒரே ஒரு எலெக்ஷன்ல மம்தா பானர்ஜி அவங்கள ஒன்றும் இல்லாம பண்ணிட்டாங்க. இன்னைக்கு லெப்ட் அப்படிங்கிற பார்ட்டியே வெஸ்ட் பெங்கால்ல இல்லை. அதனால யாருமே அசைக்க முடியாதவர்கள் அப்படிங்கிறவங்க எல்லாம் அரசியல்ல கிடையவே கிடையாது. அதற்கான யுக்திகளை, அதற்கான ஸ்ட்ராட்டஜிஸை நீங்க சரியா பண்ணீங்கன்னா நீங்க யாரை வேண்டுமானாலும் வெல்லலாம். இந்த அசைக்க முடியாத அப்படிங்கிற வார்த்தையை இன்னைக்கு வானதி ஸ்ரீனிவாசன் பயன்படுத்தினாங்க. 2014 பாஜக கவர்மெண்ட் தேசிய அளவில் வருது, அப்புறம் 19, அப்புறம் அடுத்த கன்சிக்யூட்டிவா தொடர்ந்து வெற்றி பெறாங்க. நிதிஷ்குமாரும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட மாறி மாறி கூட்டணி வச்சு நான் தான் சிஎம் வேட்பாளர் அப்படிங்கிறத மறுபடியும் நிரூபிக்கிறார். அப்போ இதை அசைக்க முடியாது அப்படின்னு சொல்லி வானதி சீனிவாசன் சொல்றது, இப்போ எதிர்கட்சியினுடைய வியூகங்கள் யுக்திகள் சரியில்லை அப்படிங்கிறது ஒரு படம் இருந்தாலும் மக்கள் அதை அங்கீகரிக்கிறாங்க அப்படின்னு நம்ம பார்க்க வேண்டியது இருக்குல்ல. இல்ல, மக்கள் அங்கீகரிக்கிறதுங்கிறது வேற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல சரி. ஆனா மக்கள் அங்கீகரிக்காம உங்களை பண்றதுக்கும் ஆப்போசிஷனோட வியூகம் தான். நீங்க மக்கள் கிட்ட உங்களுடைய நல்ல விஷயங்களை கொண்டு போறீங்க. நிதிஷ்குமார் எதுவுமே பண்ணலன்னா நான் சொல்ல மாட்டேன். ஆர்ஜேடியினுடைய ஆட்சி ஒரு நல்ல ஆட்சி எல்லாம் கிடையாது. அங்க குண்டாயிசம் இன்னமும் இருக்கு. அப்ப ரொம்ப மோசமா எல்லாம் இருந்துச்சு பீகாரை பொறுத்த வரைக்கும். அப்ப அங்க அவ்வளவு பிரச்சனைகள் இருக்கும் பொழுது அதை கொஞ்சம் கொஞ்சமா சரி பண்றாங்க, பீகாரை மாத்துறாங்க. அப்ப என்ன ஆகுதுன்னா, மக்களுக்கு நிதிஷ்குமார் மேல ஒரு நம்பிக்கை வருது. நிதிஷ் ஊழலற்ற ஒரு தலைவர் அப்படிங்கிறத அந்த மக்கள் நம்புறாங்க. பெண்கள் அவர் மீது அதீத அன்பு வைத்திருக்கிறார்கள். ஏனென்றால் அவர் அந்த ப்ராஹிபிஷன், மது விலக்க கொண்டு வந்திருக்கிறார். மது விலக்க கொண்டு வந்ததுனால பெண்கள் மகிழ்ச்சி ஆகுறாங்க. சோ அந்த பெண்கள் தான் 2020 அவரை ஓட்டு போட்டு மீண்டும் ஜெயிக்க வைக்கிறாங்க. அவர் யோசிக்கிறாரு, பெண்களுக்கு வேற என்னென்னலாம் பண்ணலாம். முதல்ல சைக்கிள் கொடுத்தோம், அதுக்கப்புறம் மது விலக்கு கொண்டு வந்தோம், இப்ப 10,000 ரூபாய் கொடுப்போம், அவங்கள தொழில் முனைவோரா மாத்துவோம். இதெல்லாம் நிதிஷ்குமார் பண்றாரு. பாஜக இதெல்லாம் தமிழ்நாட்டுல பண்ணா எதிர்க்கும். ஆனா பீகார்ல அவங்களே போயிட்டு அந்த பெண்களுக்கு ஊக்கத்தொகை கொடுப்பாங்க. மகாராஷ்டிரால இங்க 1000 ரூபாய் கொடுக்கறத 2500 ரூபாய் அங்க கொடுப்பாங்க. அவங்க கொடுக்கறது பிரச்சனை இல்லை, அவங்க அதை கொடுத்துருவாங்க. அத தப்பு, அவங்களுக்கு டபுள் ஸ்டாண்டர்ட் இருக்குதுங்கிறதையே எதிர்கட்சிகள் மக்கள் கிட்ட கொண்டு போறது இல்ல. இப்போ நீங்க பெண்கள் பத்தி சொல்றீங்களா சார்? பெண்கள் அப்ப சரியான முடிவு எடுத்துட்டாங்களா? இல்ல, பெண்கள் சரியான முடிவு தவறான முடிவுங்கிறதெல்லாம் இங்க எதுவுமே கிடையாது. 201 நீங்க சொன்னது போல மதுவிலக்கு, சைக்கிள், இப்ப 10,000 ரூபாய் வளர்ச்சி, அப்போ வெளி தோற்றத்துல இருந்து பார்க்கும்போது இது எல்லாமே அந்த திட்டத்தை அவங்க ஏற்கிறாங்க அப்படிங்கிற மெசேஜ் தான் நம்மளுக்கு கிடைக்குது. அந்த திட்டத்தை ஏற்கிறாங்கன்னா அப்ப இவங்க டார்கெட்டடா பண்றாங்க. மென் எப்படி மத்தவங்க எப்படி வேணாலும் ஓட்டு போடட்டும், ஆண்கள் ஜாதி ரீதியிலான ஓட்டு கூட போடட்டும், பட் பெண்கள் அந்த மாதிரி போடக்கூடாது, பெண்களுடைய வாக்குகளை முழுசா கவரணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல இவங்க பண்ணும்போது பெண்களுடைய வாக்குகளை கவர்றாங்க. அதற்கான திட்டங்களை கொண்டு வர்றாங்க. அந்த திட்டங்கள் பெண்களிடம் பெருமளவில் வெற்றி பெறுகிறது. அப்ப மக்களினுடைய தீர்ப்பு தானே இது. எஸ்ஐஆர் ஒரு ப்ராப்ளம், எலெக்ஷன் கமிஷன் பார்சியலா இருக்காங்க, நான் ஒத்துக்கிறேன். எலெக்ஷன் கமிஷன் நியாயமா இல்லதான். ஆனா அதை வச்சுக்கிட்டே நீங்க எல்லா எலெக்ஷனும் ஜெயிக்க முடியாது சார். இப்போ எஸ்ஐஆர்
பிரச்சாரம் வந்து பீகார்ல மிகப்பெரிய அளவுல ராகுல் காந்தி பண்ணாரு. அங்க இருக்கக்கூடிய கட்சிகள் பண்ணுச்சு. இப்ப எஸ்ஐஆர் வந்து தோல்வி பெற்றிருக்கு. அதாவது அவங்களுடைய அந்த பிரச்சாரங்கிறது தோல்வி அடைஞ்சிருக்கு அப்படிங்கிற மெசேஜ் தானே கொடுக்குது. இல்ல அந்த பிரச்சாரம் தோல்வி அடைஞ்சிருக்கிறது ஒண்ணு. இன்னொன்னு வந்து அந்த மாதிரி விஷயங்களை மக்கள் வந்து முழுசாக அதையே நீங்க பேசிட்டு இருந்தீங்கன்னா ஏத்துக்க மாட்டாங்க. நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படிங்கிறதையும் பார்ப்பாங்க. ம். நீங்க எதிர்க்கிற கட்சி என்ன பண்ணி இருக்குது அவங்களோட ட்ராக் ரெக்கார்டையும் பார்த்து தான் ஓட்டு போடுவாங்க. ம். நீங்க சொல்றத வச்சு மட்டும் ஓட்டு போட மாட்டாங்க. ட்ராக் ம். ரெக்கார்டையும் பார்ப்பாங்க. பார்த்து ம். தான் இப்ப இந்த இவ்வளவு பெரிய ஒரு சுனாமி விக்டரி தான் இது. ம். இது வந்து ஒரு சாதாரண வேவ் எலெக்ஷன் கூட கிடையாது. அதான் சார், இப்போ இன்னைக்கு நம்ம பேசிக் கொண்டிருக்கக்கூடிய தருணத்துல சீட்டை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் வந்து டபுள் டிஜிட்டை தொடுமா அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்கு. அது மட்டும் இல்லாம 200க்கும் மேற்பட்ட இடங்கள்ல என்டிஏ அலைன்ஸ் ஜெயிக்கிற மாதிரியான ஒரு சூழல் தான் இருக்கு. இப்போ ராகுல் காந்தி கற்க வேண்டிய பாடம் என்ன? அங்க இருக்கக்கூடிய மற்ற கட்சிகளுடைய இந்த தேர்தல் மூலியமாக கற்ற பாடம் தான் என்ன? See, காங்கிரஸும் ஆர்ஜேடி போன்ற கட்சிகள் கற்க வேண்டிய பாடம் கிரவுண்ட் லெவல்ல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இல்லாம ம். நீங்க எத்தனை பொதுக்கூட்டங்கள் போட்டாலும் எத்தனை மக்களை திரட்டி எத்தனை முதலமைச்சர்களை அழைத்து பொதுக்கூட்டங்களை போட்டாலும் சரியா வராது. கிரவுண்ட்ல உங்க ஆட்களை பூத்துக்கு கூட்டிட்டு வந்து பூத்ல யாராவது தவறு பண்ணா அந்த பூத்ல இருக்கிற ஏஜென்ட்ஸ் அதை தட்டி கேட்கணும். அந்த ஏஜென்ட்ஸ் வந்து ஒவ்வொரு பூத்துக்கும் நீங்க போடணும். அங்கதான் உங்களுடைய ஸ்ட்ரக்சர் மட்டும்தான் ஹெல்ப் பண்ணும். பிஜேபிக்கு ஹெல்ப் பண்றது ஸ்ட்ரக்சர் தான். பிஜேபிக்கு ஹெல்ப் பண்றது அவங்களோட பிளானிங் தான். ம். இன்னொன்னு ஒரு ராகுல் காந்தி வந்து நாடு முழுவதும் பிரச்சாரம் செய்து விட்டால் மட்டும் போதாது. அந்த ம். ராகுல் காந்தியினோட பிரச்சாரத்தை தெருவெங்கும் ஒவ்வொரு வீடெங்கும் எடுத்து செல்வதற்கு காங்கிரஸ் தொண்டர்கள் எங்க, ஆர்ஜேடி தொண்டர்கள் எங்கங்கிறது தான். தமிழ்நாட்டுல மட்டும் இந்த கூட்டணியால எப்படி 2019, 21, 24ல ஜெயிக்க முடியுது? ம். இங்க ஒரு கட்சி ஸ்ட்ராங்கா அந்த விஷயத்தை பண்ணி அவங்களுக்கு இருக்கக்கூடிய கிரவுண்ட் லெவல் ஸ்ட்ரென்த்தை வச்சு மத்தவங்களை ஜெயிக்க வைக்கிறாங்க. இதையே தான் காங்கிரஸ் பிற்காலங்களில் முற்காலங்களில் ஜெயிச்சதுக்கு காரணம் கூட அதிமுக போன்ற கட்சிகள் தான். அந்த கட்சிகளினுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தான் காங்கிரஸ்க்கு ஒர்க் பண்ணுச்சு. காங்கிரஸ்க்கு இன்னைக்கு தமிழ்நாட்டுல என்ன இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கு? அவங்களுக்கு எத்தனை பூத் ஏஜென்ட்ஸ் அவங்களுக்கு இருக்காங்க? அவங்களுக்கு மேக்சிமம் இருக்கக்கூடிய பூத் ஏஜென்ட்ஸ் கூட அவங்க போட்டியிடுற தொகுதிகளில் கூட திமுகவுல இருந்தா இருப்பாங்க. காங்கிரஸ் இப்ப நீங்க சொன்ன மாதிரி காங்கிரஸினுடைய முகமாக ராகுல் காந்தி இருக்காரு. அவரு உழைக்கிறாரு. அங்க வந்து நிறைய தடவை கிட்டத்தட்ட 15க்கும் மேற்பட்ட தடவை வந்து பிரச்சாரம் பண்றாரு. அதே மாதிரி மற்ற மாநிலங்களுக்கும் போய் அவரு உழைக்க காத்திருக்காரு. மக்களை இன்டராக்ட் பண்றாரு. பாரத் ஜோடோ யாத்திரை நடத்தினாரு. அவர் உழைக்கிறாரு. மற்ற கட்சி தொண்டர்கள்லாம் வந்து உழைக்கிறது இல்லையா? அங்க இருக்கக்கூடிய தலைவர்கள் என்னதான் பண்றாங்க? தொண்டர்கள் மட்டும் இல்ல, அந்த அந்த தலைவருக்கும் தொண்டருக்குமான அந்த இடைவெளி அதிகமா இருக்குது. அங்க யாரும் வந்து ராகுல் காந்தி அளவுக்கு அந்த மெசேஜஸை கொண்டு போக மாட்டேன்றாங்க. அப்ப அவங்களுக்கு ஸ்ட்ரக்சர் வேணும். ம். அந்த ஸ்ட்ரக்சரை அவங்க கிரியேட் பண்ணணும். சரி சார், இப்போ இந்த பீகார் தேர்தலுடைய முடிவு தமிழ்நாட்டில் ஏதாவது தாக்கத்தை ஏற்படுத்துமா? ஏதாவது மெசேஜ் சொல்லுதா? பெரிய தாக்கத்தை எல்லாம் ஏற்படுத்த தமிழ்நாடும் பீகாருக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. அதனால எந்த பெரிய தாக்கத்தையும் ஏற்படுத்தாது. பாஜக அவங்க 2024ல வாங்கின வாக்கு சதவீதத்தை வைத்து எங்களுக்கு சீட்ஸ் ஒதுக்கிடுங்கன்னு சொல்லிட்டு அதிமுக கிட்ட கேட்பாங்க. திமுகவும் காங்கிரஸ பீகார் எலெக்ஷனை வச்சுலாம் சீட்ஸ் எல்லாம் குறைக்க மாட்டாங்க. அவங்களுக்கு இப்போ என்ன இருக்கோ அந்த சீட்ஸ் கொடுப்பாங்க, அவ்வளவுதான். அதை வந்து காங்கிரஸை வந்து பெருமளவுல டிஎம்கே இதை வச்சுலாம் இல்ட்ரீட் பண்ணுவாங்கன்றதெல்லாம் நம்பல. அதெல்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. இப்போ பிரசாந்த் கிஷோர் வந்து முக்கிய பங்கு வகிப்பாரு. எப்படியாவது ஒரு 4-5 சீட்டாவது ஜெயிச்சிருப்பாரு. அட்லீஸ்ட் 2ஆவது ஜெயிப்பாரு அப்படின்லாம் வந்து எதிர்பார்க்கப்பட்டது. இந்த சூழல்ல கிட்டத்தட்ட அது அந்த கட்சியினுடைய வேட்பாளராக இருக்கட்டும் அல்லது அந்த கட்சியா இருக்கட்டும் கிட்டத்தட்ட வாஸ் அவுட் ஆன மாதிரி இருந்தது. ஆனா நாட்டினுடைய பிரதமர் தொடங்கி பல்வேறு முதல்வருக்கு அவர் ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்டாவே இருந்திருக்காரு. இது மற்றவங்களுக்கு என்ன மெசேஜ்? ஸ்ட்ராட்டஜிஸ்ட் வந்து ஸ்ட்ராட்டஜிஸ்டா இருக்கிற வரைக்கும் ம். சரி. இப்போ ஒரு புக் ரிவ்யூ பண்றவங்க வந்து புக் எழுதுனா என்ன ஆகும்? அந்த கதை தான் இது. சினிமா ரிவ்யூ பண்றவங்க சினிமா எடுத்தா என்ன ஆகும்? அதுதான். நீங்க வந்து கிங் மேக்கரா இருக்கலாம். ஆனா நீங்க கிங் இல்ல, அவ்வளவுதான். அதுல ஒன்றும் பெருசா ஆனா பிரசாந்த் கிஷோர் ஒரு நல்ல கேம்பெயினை ரன் பண்ணாரு. அதை ஒத்துக்கணும். அப்ப பிரசாந்த் கிஷோர் வந்து ஒரு நல்ல வியூக வகுப்பாளர், அவ்வளவுதான். சரி, இப்போ நீங்க ஸ்ட்ராட்டஜிஸ்ட் நல்ல வியூக வகுப்பாளர் அப்படின்னு சொல்றீங்க பிரசாந்த் கிஷோரை. இப்போ தமிழ்நாட்டில் ஒரு நடிகர் ஒருத்தர் வந்து 2026ல் ஆட்சியை பிடிக்க வரேன் அப்படின்னு காத்திருக்காரு. கூடவே வந்து இப்போ ரீசன்ட் டைமாக நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, உங்களுக்கு தெரிஞ்ச சர்க்கிளையும் வந்து சொல்லியிருப்பாங்க, காங்கிரஸ் வந்து ஏதோ விஜயோட கூட்டணி வைக்குது, அந்த மாதிரி பேச்சுவார்த்தைகள் போகுது அப்படின்லாம் வந்து சொல்லப்பட்டுட்டு இருக்கு. இதுக்கு முக்கிய காரணம் என்னன்னா ராகுல் காந்திகிட்ட இதை சொல்லிட்டாங்க.
ராகுல் காந்தி சொல்லி நீங்கள் என்னங்கிற விஷயத்த நீங்கள் கீழே கிரவுண்ட் நோட் பண்ணுங்க, பேசுங்க, நிர்வாகிகிட்ட பேசுங்க, உண்மையாலுமே அப்படி தான் வந்து கள நிலவரம் இருக்கா அப்படிங்கிற விஷயங்கள் குறித்தெல்லாம் பேசப்படுறதா செய்திகள். நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க? காங்கிரஸை பொறுத்தவரையில் காங்கிரஸுக்கு திமுக தேவை, திமுகவுக்கு காங்கிரஸ் தேவை. ஸோ 2026 தேர்தலில் இந்த 2 கட்சிகளும் கூட்டணியோடு தான் போட்டியிடும் என்றது என்னுடைய கருத்து. 2026 தேர்தலில் அந்த கூட்டணி உடைவதற்கான வாய்ப்புகளை நான் பார்க்கல. ஆனால் 2029ஆம் ஆண்டு தேர்தலில் ஒருவேளை நடிகர் விஜய் அவர்களுடைய தமிழக வெற்றி கழகம் ஒரு 10-15% வாக்குகளை அவர்கள் பெற்றுவிட்டார்கள் என்றால் ஒரு தனி கூட்டணியை அவர்கள் நிர்வகிக்கக்கூடிய இடத்தில் 2029இல் இருப்பார்கள். அந்த நேரத்தில் அரசியல் சூழ்நிலைகள் ஒத்துழைத்தால் அந்த கூட்டணியில் தாவேகாவினுடைய தலைமையில் கீழ் காங்கிரஸ் அந்த கூட்டணியில் சேர தயங்காது. 29க்கு நடக்கும், 26க்கு நடக்காது. ஏன்னா 26ல விஜய் வந்து இண்டிபெண்டா தன்னுடைய ஓட்டு என்னன்னு காமிச்சாதான் அவரு கூட போலாமா வேணாமான்னு மற்ற கட்சிகள் யோசிப்பாங்க. இப்ப வர்றது எல்லாமே செய்திகள் தான். இன்னொன்னு செய்திகள் அப்படிங்கிறத விட அதை யாரோ ஒருத்தங்க வந்து சொல்லி எழுதுறாங்கிறது தான் என்னுடைய கருத்து. இதுல எந்த ஒரு பெரிய உண்மையும் கிடையாது. ராகுல் காந்தி அவர்கள் வந்து விஜய் கட்சியோட காங்கிரஸ் போகணுமா அப்படின்னு யோசிக்கிற மைண்ட் செட்ல இருந்தாருன்னா மு.க. ஸ்டாலின் அவர்களை பீகாருக்கு கூப்பிட்டு ஓட்டர் அதிகார் ராலியில பேசுங்கன்னா நிச்சயமா சொல்ல மாட்டார். இல்ல கரூர் இன்சிடென்ட்டுக்குலாம் ஃபோன் பண்ணி ராகுல் காந்தி பேசினாரு அப்படிங்கறதெல்லாம் கரூர் இன்சிடென்ட்டுக்கு கரூர் இன்சிடென்ட்டுக்கு முதலமைச்சர் கிட்ட பேசினாரு. உங்க மாநிலத்தில் நடந்திருக்கிறது, என்னுடைய ஆழ்ந்த இரங்கல்கள், விஜய் கட்சியினுடைய தொண்டர்கள் இறந்திருக்கிறார்கள், விஜய் கிட்ட நான் பேச போறேன்னு சொல்லிட்டு தான் ராகுல் காந்தி பேசுறாரு. அப்படி திமுகவை அவமதிக்கணும்னு ராகுல் காந்தி நினைச்சிருந்தாருன்னா ஸ்டாலின் கிட்ட அதை சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. புரியுதுங்களா? சோ அப்போ முதலமைச்சர் கிட்ட சொல்லிட்டு தான் விஜய் கிட்ட பேசி இருக்கிறார். ஓகே சார், நான் இறுதியா அவர் வந்து விஜய்க்கும் ராகுல் காந்திக்கும் ஒரு 15 வருட கால நட்பு இருக்கு. அந்த நட்பின் அடிப்படையில தான் ராகுல் காந்தி வந்து போன் பண்ணி விஜய் கிட்ட பேசுறாரு. உங்க கட்சி தொண்டர்கள் இறந்துட்டாங்க, அங்க இந்த நேரத்துல உங்களோட இருக்கிறோம் அப்படின்னு. அது கூட்டணிக்கான அச்சாரம் எல்லாம் கிடையாது. ஓகே, நான் இந்த இறுதியா இந்த விஷயம் தொடர்பா நான் கேட்க விரும்புறேன். என்னன்னா, இப்போ ஒருவேளை அதைத்தான் தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்களோ இங்க இருக்கக்கூடிய காங்கிரஸ் தொண்டர்கள்லாம், அதனாலதான் வந்து நம்ம விஜயோட கூட்டணி போறோம் அப்படிங்கிற பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு எப்பவுமே வந்து இந்த திமுக கூட்டணியில வந்து நமக்கு மரியாதை இல்லைன்னு நினைக்கக்கூடிய இடத்துலதான் அவங்க இருக்காங்க. அவங்களுக்கு வந்து ஒரு ஒரு எங்க போனாலும் நம்மளை கூப்பிடுறதுல ஒரு அழையா விருந்தாளியா தான் நாம போகிறோங்கிற மாதிரி தொண்டர்களுக்கு தொண்டர்கள்னா எத்தனை தொண்டர்கள் கிட்ட நாம பேசுறோம்? காங்கிரஸ்ல முதல்ல தொண்டர்கள் இருக்காங்களா? எல்லாருமே தலைவர்கள் தான். எத்தனை அணி இருக்குன்னு நமக்கே தெரியாது அந்த கட்சியில. காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் அவங்க தாங்க கட்சியை வளர்க்கணும்னு நினைக்கணுமே தவிர இந்த கூட்டணியை விட்டுட்டு இன்னொரு கூட்டணிக்கு போகணுங்கிறது வந்து சரியான முயற்சியா எனக்கு தெரியல. பிஜேபி அவங்க கட்சியை வளர்க்கறதுக்கு ட்ரையாவது பண்றாங்க. அவங்களுடைய தலைமையில ஒரு அலையன்ஸாவது ஃபார்ம் பண்றாங்க. அதையாவது காங்கிரஸ் ட்ரை பண்ணும். ஓகே சார், இன்னைக்கு பீகார் தேர்தல் நடந்து முடிஞ்சிருக்கு. இப்போ வரக்கூடிய மாதங்கள்ல 5 மாநில தேர்தல், வெஸ்ட் பெங்கால், புதுச்சேரி, அசாம், தமிழ்நாடு போன்ற மாநிலங்களுக்கு தேர்தல் வரப்போகுது. வெற்றி பெற்றே ஆகணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயத்துல வந்து எதிர்கட்சிகள் இருக்கு. ஆனா பாஜக நாங்க ஈஸியா ஜெயிச்சிருவோம்ப்பா அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டப்ல இருப்பாங்க. இல்ல, வெஸ்ட் பெங்காலை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு இன்னும் காம்படிஷன் ரொம்ப டஃப்பா இருக்கும். மம்தா பானர்ஜி அவ்வளோ ஈஸியா வெற்றியை அவங்களுக்கு கொடுத்துட மாட்டாங்க. அஸ்ஸாம்லயும் ஃபைட்டு டஃப்பா தான் இருக்கும். கேரளால வந்து காங்கிரஸுக்கான வெற்றி வாய்ப்புகள் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. தமிழ்நாட்டில் இன்னும் அரசியல் சூழ்நிலை இவால்வ் ஆகும் போது நாம் அதை பற்றி பேசுவோம். புதுச்சேரியை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆட்சி மாற்றத்துக்கான வாய்ப்புகளும் அங்கே இருக்கு. ஒருவேளை ரங்கசாமி அவர்களும் விஜய் அவர்களும் கூட்டணி வைத்தால் புதுச்சேரியில் தாவேகா என்ஆர் காங்கிரஸ் கூட்டணி ஆட்சி வருவதற்கான வாய்ப்புகளை நான் பார்க்குறேன். ஓகே சார், நம்ம டீட்டெயிலாக பேசியிருக்கோம். ரொம்ப ஷார்ட்டாக, ரொம்ப குயிக்காக பீகாரினுடைய எலெக்ஷன் பற்றி சொல்லியிருக்கீங்க. நேர்காணல் கொடுத்ததுக்கு மிக்க நன்றி. நன்றி. இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். Taste the Daily. No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். GT Holidays, South India's #1 travel brand.